العزيز هذه هدية واصلة رحمة نازلة رحمة كاملة إلى سيدنا نبينا مولانا إلى أرواح العلماء والشهداء والصالحين لا سيما إلى صحابة النبي صلى الله عليه وسلم من المهاجرين والأنصار وإلى أصحاب البدريين والوحديين والخندقين وسائر الصحابة الكرام كلهم أجمعين وإلى التابعين وإلى تبع التابعين وإلى سائر أئمة الكرام وأئمة إلى أرواح الأئمة المجتهدين المصنفين والأئمة الكرام والعلماء العظام وإلى أرواح المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر ذنوبنا وذنوبهم، اللهم اغفر ذنوبهم وعانش وحشتهم ونبيل قبورهم وبارك ولاتهم وجعل مثواهم جنة الفردوس يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا ودعاء مستجابا وشفاء من كل داء وعمرا طويلا. يا الله பெற்றோரின் பாவங்களை பண்ணி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானில் உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் அங்கே விரும்பி இருக்கின்ற நல்லடியார்களாகி மோமின்கள் அனைவருடைய பிழைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிற பத்தாக இந்த இரண்டாவது பத்து இருக்கிறது. இந்த பத்திலே யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் மக்ஃபிரத்தை வழங்குவாயாக. இனிமேலும் எங்களுடைய வாழ்விலே பாவங்கள் செய்துவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய மௌத் வரை பரிசுத்தமானவர்களாக வாழ செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு மறைந்த கபர்களில் வாழக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், மோமினான பெண்மக்கள், ஆண் பெண்கள், மோமினான ஆண் பெண்கள் அனைவருடைய கபர்களை சுவன பூங்காக்களாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய பிள்ளைகளை மன்னித்து அவருடைய கபர்களிலே யா அல்லாஹ் நீ வெளிச்சமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய கபர்களையும் நாங்கள் மூத்தானவர்கள் யா அல்லாஹ் சுவன பூங்காக்களாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஜன்னத்தில் எங்களுடைய அழகான சுவர்க்கத்தை நசீபாக்கி. யா அல்லாஹ் எங்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரோடும் அவருடைய சஹாபாக்களோடும் சோழிலே நாங்கள் குடும்பத்தோடு தங்கியிருக்கிற பாக்கியம் தருவாயாக. நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நரகத்தினுடைய அதாபுகளை விட்டும் கபருடைய அதாபை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஹலாலான தேவைகள் ஏராளமாக இருக்கிறது. யா அல்லாஹ் அவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி நல்வாயாக. குறிப்பாக இந்த தினம் நாங்கள் யாசீனும் சூராவையும் ஓதி ஈசால் செய்த இந்த மாபெரும் பத்ரீங்கள் என்ற சஹாபாக்களுடைய பொருட்டை கொண்டு எங்களுடைய ஆஜத்தில் அத்தனை நிறைவேற்றி வைப்பாயாக. அத்தனை முசீபத்துகளை எங்களை பாதுகாப்பாக. யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு பயனுள்ள கல்வியையும் இல்மன் நாஃபியா அமலம் தகப்பலா மக்கூலான அமல்களையும் ஒப்பிடப்படக்கூடிய அமல்களையும் ஷிஃபா மின் குல்லி மஹ்மூரால் எல்லா நோய்களையும் ஷிஃபாவையும் ஆஃபியத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு அருள்வாயாக. கொள்ளப்படக்கூடிய துவாவாக துவாவை ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை அருள்வாயாக. அந்த எங்களுடைய ஆயுளை குறைத்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய ஆயுளையும் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய உஸ்தாத்மார்கள், எங்களுடைய தோழர்கள், நண்பர்கள், குழுவில் தோன்றவங்க எங்களுடைய நல்லடியார்கள் அனைவரின் ஆயுளை நீளமாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஆயுளிலே நாங்கள் நிறைய நன்மைகள் சம்பாதித்து வருகின்ற பாக்கி தருவாயாக. எங்களுடைய மௌத்தை முபாரக்காக ஆக்கி வைப்பாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவின் மீது ஸலவாத் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய விசேஷமாக ஆக்கி வைப்பாயாக. என்னுடைய வியாபாரங்கள் தொழில்களில் பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய வேலைகளில் பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் விஸ்தீரமான ரிஸ்கை நீ வழங்கினால் உன்னுடைய கதானா குறையப் போவதில்லை. உன்னுடைய கதானாவிலிருந்து ஏராளமான ரிஸ்க் எங்களுக்கு வழங்கி யா அல்லாஹ் அதை கொண்டு நாங்களும் கொண்டு மற்றவர்களுக்கும் வழங்கும்படி தெரிவு செய்வாயாக. குறிப்பாக இந்த புனித ரமலானில் என்னுடைய ஜக்காத்தையும் சதகாவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கி தருவாயாக. என்னுடைய பாதைகளை தாராளமாக செலவழிக்கிற பாக்கி தருவாயாக. நோன்பாளிகளுக்கு இஃப்தார் செய்ய வைக்கக்கூடிய பாக்கி தருவாயாக. நோன்பாளிகளுக்கு சகனுடைய உணவுகளை வழங்கக்கூடிய பாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனித ரமலானில் ஏத்திக்காமல் இருக்கிற பெருமக்களுக்கு வரக்கச் செய்வாயாக. கடைசி பத்து நெருங்குகிறது. யா அல்லாஹ் அந்த கடைசி பத்தில் ஏத்திக்காமல் இருக்கிற மக்களையும் அந்த வழக்குகளுடைய துவாக்களை எங்களுக்கு அருள்வாயாக. அவர்களை கொண்டு எங்களுடைய மகல்லாக்கள் செழிப்பாக தெரிவு செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் கபூல் செய்வாயாக. எங்கள் நாயகம் ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அத்தனை நன்மைகளையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அவைகளை அருள்வாயாக. அவர்கள் பாதுகாப்பு தேடி அத்தனை தேவைகளை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அவைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக.
கொண்டார். யா அல்லாஹ் எங்களுடைய உலக வாழ்வை அழகாக ஆக்கி வைப்பாயாக, வறுமை வாழ்வையும் அழகாக ஆக்கி வைப்பாயாக, நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு எங்களுக்கு யா அல்லாஹ் இந்த அலைனா ரமலான் கஸீரா யா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய ரமலானின் நாட்களையும் எங்களுக்கு பரக்கத்தாக ஆக்கி வைப்பாயாக. செழிப்பான அந்த நாட்களை நாங்கள் இபாதத்தை கொண்டு அலங்கரிக்க செய்வாயாக. லைலத்துல் கத்ரை எங்களுக்கு நசீபாக ஆக்கி வைப்பாயாக. அதற்கு பிறகு ஈதுல் ஃபித்ர் என்கிற திருநாளை எங்களுக்கு நசீபாக ஆக்கி வைப்பாயாக. வயலோடு நாங்கள் குடும்பத்தாரோடு அந்த ஈதுல் பெருநாளை கொண்டாட செய்வாயாக. அல்லாஹ் ஈத் அலைனா ரமலான் கஸீரா அதிகம் ரமலானை சந்திக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அடுத்தடுத்த ஆண்டுகள் வருகின்ற ரமலானையும் நாங்கள் சந்தித்து அதிலும் நாங்கள் இதைவிட சிறப்பாக தருவாயாக. அதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகங்களாக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கல்வி அறிப்பட்டவர்களாக, நீருடைய ஒழுக்கம் நிரம்பிய பிள்ளைகளாக, ஆபிள்களாக, ஆலிம்களாக ஆக்கி தருவாயாக. முத்தகீன்கள் என்ற ஒன்றை பயப்படக்கூடிய பிள்ளைகளாக்கி வைப்பாயாக. பெற்றோருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் உம்ராவை ஆக்கி தருவாயாக. எங்கள் நாயகம் மதீனாவை கண்களை காணுகின்ற பாக்கி தருவாயாக. அவர்களுடைய ரவுலா ஷரீஃப், அவர்கள் வாழும் ரவுலா ஷரீஃபிலே நின்று அவர்களுக்கு அழகாக சலாம் சொல்கின்ற பாக்கி தருவாயாக. எங்களுடைய சலாமுக்கு அவருடைய பதிலை தருவாயாக. எங்களுக்காக அவர்கள் துவா செய்யும்படி கேள்வி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை ரமலானின் பொருட்டை கபூல் செய்வாயாக. சஹாபாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், எங்கள் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை அவர்களுடைய அமல்களுடைய பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவான இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு, இந்த பள்ளியினுடைய ஜமாத்தார்களுக்கு, இந்த பள்ளியுடைய இமாம்களுடைய அன்புக்கு பாசத்துக்குரிய மற்றும் இங்கே இருக்கிற உலமாக்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் பறக்கை செய்வாயாக. அனைவருடைய ஆயுளும் ரிஸ்கிலும் பறக்கை செய்வாயாக. என்னுடைய இமாம் உஸ்மான் சலாஜ் என்பவருடைய தந்தையார், என்னுடைய நண்பர், மிகப்பெரிய வலிமார்கள் குடும்பத்திலே வந்தவர்கள் ஆகிய எங்களுடைய இமாம் உஸ்மான் சலாஜ் என்பவருடைய அருமைக்கான அப்துல் ஹாதி அவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை தருவாயாக, நல்ல ஷிஃபாவை தருவாயாக. அவர்களுடைய காரியங்கள் லேசாக்கி வைப்பாயாக. அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி தருவாயாக. அவர்களுடைய பிள்ளை உஸ்மான் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தால் பறக்கை செய்வாயாக. அல்லாஹ் வந்து வருகின்ற வளமாக்கு நீ பறக்கை செய்வாயாக. அத்தனை வளமாக்குடைய வாழ்வினுடைய செழிப்பில் ரஹ்மத்தை வருவாயாக. அவர்களுக்கு தீனுடைய ஒளிகாட்சி விளக்கங்களாக இருக்கும்படி செய்வாயாக. வாக்களை ஏற்று அருள்வாயாக. சொல்லி على النبي محمد وآله என்னுடைய ஜமாத் மூலமாக பறக்கை செய்வாயாக. ஜமாத் மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா சேவைகளையும் கபூல் செய்வாயாக. அதற்காக பாடுபடக்கூடிய என்னுடைய செயலாளர் பொருளாளர்களான அப்துல் காதர் சாஹிப், இன்னும் வருகின்ற உலமாக்கள் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. அனைவருடைய வாழ்விலும் பறக்கை செய்வாயாக. மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பல்வேறு மட்டங்களிலே இந்த வளமாக்கல் செய்கிற இந்த சேவைகளை இந்த உம்மத்துக்கு பயனுள்ளதாக்கி வைப்பாயாக. கபூல் செய்வாயாக. நன்மேலும் நீ அதற்கு உதவி செய்வாயாக. அதற்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வாயாக. சொல்லி على النبي محمد وآله أجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.